அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम या अय्युहन नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून. या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा. क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व अहसनल हदी हदिय्यु मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा वकुल्ल मुहदसतिन बिदअ वकुल्ल बिदअतिन दलाला वकुल्ल दलालतिन फिन्नार. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இந்த நன்மையை முழுமையாக அடையும் நோக்கத்தில் ஆரம்ப நேரத்தில் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் அவனுடைய இயற்கை மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு மறுமையினுடைய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் ஏராளமான சமூகங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி அளித்தும் இருக்கின்றான். எந்த ஒரு சமூகமாக எடுத்துக்கொண்டாலும் அந்த சமூக மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய போதனைகளை எடுத்து சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களையும் அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அதை பற்றி சொல்லி காட்டும்போது வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் தூதர்களை அனுப்பியுள்ளோம் என்று சொல்லி காட்டுகின்றான். அவ்வாறு எல்லா சமூகங்களுக்கும் தூதர்களை அனுப்பியிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ்வினுடைய போதனைகளை இறை வேதங்களாக கொடுத்திருந்தான். இந்த இறை வேதங்களை அந்த இறை தூதர்கள் அந்த மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி தாமும் அந்த இறை வேதத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களாகவும் அதை கொண்டு மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இந்த தூதர்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த வேதங்கள், அந்த வேதங்களோடு மக்கள் ஏற்படுத்தி கொண்ட தொடர்பை படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சில வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சில சமூகங்கள் இந்த வேதங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இறை தூதர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த போதனைகளை பின்பற்றி விட்டு அந்த இறை தூதர்கள் மரணித்த பிறகு அந்த வேதத்தை அவர்கள் கைவிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு சில சமூகங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த வேதத்தில் அவர்களுக்கு எதுவெல்லாம் சாதகமாக இருந்ததோ அந்த ஒரு பகுதியை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு பாதகமாக இருந்த மற்றொரு பகுதியை அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இன்னொரு சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சில சமூகங்களை பற்றி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர்கள் அந்த போதனைகள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தங்களுடைய மனோ இச்சைகளின்படி எதுவெல்லாம் தோன்றுகின்றதோ அதையெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் அவர்கள் அந்த இறை வேதத்தில் இடைச்செருகளாக சொருகி அதையும் மார்க்கத்தின் பெயரால் பின்பற்றினார்கள் என்று ஒரு சில சமூகங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இப்போ நமக்கு இறை வேதமாக அல்லாஹ் அருளி இருக்கக்கூடிய இந்த இறை வேதத்தில் முன்னர் வாழ்ந்த சமூகங்களை பற்றியும் அவர்கள் அந்த வேதங்களை எப்படியெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது மாதிரியெல்லாம் நாம் இருந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இறை தூதர் மூலமாக இந்த இறை வேதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், அந்த குர்ஆனை
இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் குர்ஆனோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த இறை வேதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் உபதேசங்களாக கூறியிருக்கின்றானோ அதையெல்லாம் படித்து தெரிந்து கொண்டு அதை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் அதை முழுவதுமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை இன்றைக்கு கையில் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த இறை வேதத்திற்கு எந்த அளவிற்கு அதற்கான ஹக்கை கொடுக்க வேண்டுமோ, அந்த இறை வேதத்தோடு தங்களை எந்த அளவிற்கு தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டுமோ, அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமோ, அதுபடியெல்லாம் இந்த இறை வேதத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்களா என்பதை நாம் எடுத்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், பெரும்பாலான முஸ்லிம்களுக்கும் இந்த திருமறை குர்ஆனுக்குமான தொடர்பு என்பது மிக அதிகமான இடைவெளியை கொண்டதாக இருப்பதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான சிறப்புகளை கொண்டதாக ஆக்கியிருக்கின்றான். ஒரு சில அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறை வேதத்தை பற்றி எப்படி சொல்றா அப்படின்னு சொன்னா, வலக்கது யஸ்ஸர்னா குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முஸக்கிர், நாம் இந்த குர்ஆனை விளங்குவதற்கு மிக எளிமையானதாக ஆக்கியிருக்கின்றோம், கடினமானதெல்லாம் கிடையாது. இது ஏதோ ஒரு வேத புத்தகம், இதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதுக்கு ரொம்ப சிரமப்படணும், எல்லாராலையும் எல்லாம் இதை எடுத்து படித்து விட முடியாது, அவ்வளவு இலகுவாக எடுத்து படித்து நாம் எல்லாம் அதன்படி நடந்து கொள்ள முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்தை கடுமையானதாக ஆக்கி வைத்திருக்கின்றானா? இன்றைக்கு உலகத்தினுடைய சூழ்நிலை பார்க்கத்தானே செய்கிறோம். சில வேத புத்தகங்களை இன்றைக்கு அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க, இதை எல்லாரும் படிக்க முடியாது, அதை படித்து அதனுடைய அர்த்தத்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று விற்பனர்கள் இருக்கின்றார்கள், அதை பற்றி சில பண்டிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்களால் மட்டும்தான் அந்த வேத புத்தகத்தை அழகான முறையில் எடுத்து படிக்க முடியும் என்று சில தத்துவங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை வேதத்தை எப்படி தன்னுடைய அடியார்களுக்கு அறிமுகப்படுத்துறான்னு சொன்னா ரொம்ப கஷ்டமானதெல்லாம் நினைச்சுக்கிடாதீங்க, விளங்குவதற்கு மிக எளிமையானதாக ஆக்கியிருக்கின்றோம். ஃபஹல் மின் முஸக்கிர், படிப்பினை பெறுவோர் உண்டா, சிந்திக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை குறித்து கேள்வி எழுப்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப ரொம்ப ரொம்ப எளிமையாக ஆக்கி வைத்திருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு அவ்வளவு எளிமையாக இருந்தாலும் கூட நாம் அந்த திருமறை குர்ஆனோடு நாம தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு இருக்குதா என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணம் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே வெகுவாக குறைந்திருப்பதை காண முடிகின்றது. அது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு விஷயத்தை, இன்னொரு அடிப்படையை சொல்லி காட்டுகின்றான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபி அக்ஃபாலுஹா, அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, அவர்களுடைய உள்ளங்கள்ல பூட்டுகள் போடப்பட்டிருக்குதா? உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, யாருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் பூட்டுக்களை கொண்டு பூட்டி அல்லாஹ் சிறைப்படுத்தி எல்லாம் வைக்கல. அது அல்லாஹ் அழகான சொல்லி காமிக்கிறேன், அந்த குர்ஆனை அவர்கள் எடுத்து படித்து சிந்திக்க வேண்டாமா, அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டுக்கள் உள்ளனவா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி எழுப்புறான் அப்படின்னு சொன்னா, அதன் மூலமாக அல்லாஹ் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அழகான முறையில் எளிமையா ஆக்கி வச்சிருக்கிறேன், நீங்க அதை எடுத்து நீங்கள் படியுங்கள், அர்த்தம் விளங்கக்கூடிய அளவிலே நான் அதை எளிமையா ஆக்கி வச்சிருக்கிறேன், அதை எடுத்து படித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களில் ஏதாவது முரண்பாடு இருக்குதா, மனித சமுதாயத்திற்கு ஒவ்வாத, மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டாத விஷயங்கள் ஏதாவது இருக்குதா என்பதை குறித்து இவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று சிந்திக்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகப்படுத்தும் விதமாக நீங்கள் இந்த குர்ஆனை எடுத்து நீங்கள் படியுங்கள், அதை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய சில அடிப்படைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். அது மாதிரி இந்த திருமறை குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏராளமான சிறப்புகளை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். ஒன்றெண்டு விஷயத்தை மட்டும் நாம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதுல முதலாவதாக சஹீஹ் முஸ்லிம்ல 1487 வரக்கூடிய செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்தின் மூலமாக, இந்த குர்ஆனின் மூலமாக சிலரை உயர்த்துகின்றான், இந்த வேதத்தின் மூலமாக சிலரை அல்லாஹ் தாழ்த்துகின்றான். என்ன அர்த்தம் என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த திருமறை குர்ஆனோடு தன்னுடைய வாழ்க்கையை அதிகமாக தொடர்புபடுத்திக் கொள்கின்றார்களோ, அனுதினமும் குர்ஆன் எடுத்து ஓதணும், அதில் அல்லாஹ் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்கான் என்று எடுத்து படித்து விளங்கி சிந்தித்து அதனுடைய அடிப்படையில் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய மக்களுக்கு பொதுவாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த விதியை அல்லாஹ் சொல்லி காமிச்சு விட்டு
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றால், இந்த விதியின்படி யார் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வேதத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். யாரெல்லாம் இந்த குர்ஆனை விட்டு தங்களுடைய வாழ்க்கையை அப்புறப்படுத்திக் கொள்கின்றார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை தான் தோன்றித்தனமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு பெரியது என்று சொல்லி வேதம் தங்களுடைய கையில் இருந்தாலும் கூட அதை எடுத்து படிப்பதற்காக வேண்டி, அதை பற்றி சிந்திப்பதற்காக வேண்டி, அந்த உபதேசங்கள் அடிப்படை தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி யார் நேரங்களை செலவிடவில்லையோ அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் தாழ்த்துகின்றான் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரவர் சொல்லி காட்டுகின்றார். இது முதலாவதாக சிறப்பு. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதரவர் சொல்லி காட்டுகின்றால், புகாரியிலே 5026 வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னத்தைன், 2 விஷயங்களை தவிர வேறு எதற்கும் நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் அதிகமாக கண்டித்திருக்கக்கூடிய ஒரு பண்பு. எந்த ஒரு நல்ல ஒரு காரியமாக இருந்தாலும் போட்டி இருக்கலாம். பொறாமை என்பது மார்க்கத்தில் அதிகமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, பொறாமை என்பது உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று அந்த விரும்பத்தகாத ஒரு பண்பாக இருந்தாலும் கூட இந்த பொறாமையை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னத்தைன், 2 விஷயங்களுக்கு நீங்கள் பொறாமைப்பட்டுக் கொள்ளலாம். இந்த 2 விஷயங்களை தவிர வேறு எதற்கும் ஒரு மனிதர் பொறாமைப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், ரஜுலுன் அல்லமஹுல்லாஹுல் குர்ஆன், அல்லாஹ் ஒரு மனிதருக்கு வேதத்தினுடைய ஞானத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். ஃபஹு யத்லூஹு அனா அல் லைலி வ அனா அன் நஹார், அந்த வேதத்தை அவர் இரவும் என்ன பண்றாரு, எடுத்து படிக்கிறாரு, ஓதுறாரு, பகல்லையும் எடுத்து ஓதுறாரு. இந்த மனிதரோட நிலை இருக்குல்ல, இவரை பார்த்து அவருடைய அண்டை வீட்டாரோ இன்னொருத்தரோ என்ன பண்ணலான்னு சொன்னா, இந்த மனிதரை மாதிரி நாமளும் இருக்கக்கூடாதா? அழகாக வேதத்தை ஓத படிச்சிருக்கிறாரு, அதை ஓத கற்றுக்கொண்டு இரவிலும் ஓதுகின்றார், பகல்லையும் ஓதுகின்றாரு, எவ்வளவு நன்மையான ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி இந்த விஷயத்திற்கு ஒருவர் இன்னொருவர் மீது பொறாமைப்படலாம் என்று மார்க்கம் சொல்லுது. அப்படின்னு சொன்னா, இந்த திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுறது, இந்த திருமறை குர்ஆனை எடுத்து நாம படிக்கிறது எந்த அளவிற்கு மார்க்கத்தால் சிறப்பித்து சொல்லப்பட்டு நம்ம விளங்கி கொள்ளணுமா இல்லையா? இன்றைக்கு அதை பற்றி விளங்காமல், அதை பற்றி ஒரு சிந்தனை ஓட்டம் இல்லாமல் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை, பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த திருமறை குர்ஆனை எடுத்து ஒருத்தர் ஓதுறாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான நன்மைகளை கொடுக்கிறான். நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அதுல ஒரு சில முக்கியமானதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருமீதியில 2910 வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதரவர் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து ஒரு எழுத்தை யார் ஓதுவாரோ அவருக்கு ஒரு நன்மை உண்டு, அந்த நன்மை 10 நன்மைகளுக்கு சமமானதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர் சொல்லி காட்டுகின்றார். ஒரே ஒரு எழுத்தை, ஒரு வசனம் என்பது கிடையாது, யார் ஒரு எழுத்தை எடுத்து ஓதுகின்றாரோ அது மாதிரி யார் ஒரு எழுத்தை ஓதுவருக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுப்பான், அந்த நன்மை என்பது 10 மடங்கு நன்மைக்கு சமமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஒரு எழுத்தை ஓதுனாலே 10 நன்மை அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அந்த நன்மையை எதிர்பார்த்து நாம ஏராளமான சிரமமான காரியங்களை செய்யணுமா இல்லையா? மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை ஒருவன் அடைந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப இலகுவானது. தீமையான காரியங்களை செய்வது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பாவங்களை சம்பாதிக்கக்கூடிய தீமைகளை ஒரு மனிதன் முஸ்லீம் சம்பாதிக்கணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட கஷ்டமான விஷயங்கள் இன்றைக்கு முஸ்லீம்கள் அதிகமான ஆர்வம் செலுத்துறத பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் இந்த மார்க்கத்தில் ஒருவர் நன்மையை சம்பாதித்துக் கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு விஷயம். ஒரே ஒரு எடுத்து நம்ம ஓதணும்னு சொன்னா அல்லாஹ் 10 நன்மையை கொடுக்கறான்னு சொன்னா, ஒரு வார்த்தையில எத்தனை எழுத்துக்கள் அடங்கி இருக்கும், ஒரு வசனத்துல எத்தனை எழுத்துக்கள் அடங்கி இருக்கும். ஒரு சில வசனங்களை நாம் ஓதுவதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். அதுவும் ரொம்ப கஷ்டம் இல்லாம, சிரமம்லாம் இல்லாம ரொம்ப இலகுவாக நாம் அந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, மறுமையில் அந்த நன்மைக்காக தான் நாம் இவ்வளவு போட்டி போடுறோம். மறுமையில் அந்த நன்மைகள் இல்லாம நம்ம ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? அல்லாஹ் இந்த ஒரு தராசை நிறுவி அதுல நன்மைகள் எடையை நாம இருக்கும் போது நன்மையினுடைய தட்டினுடைய எடை கனத்தால் தான் மறுமையினுடைய வெற்றியை அடையும் என்பதை நம்ம எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோமா இல்லையா? அப்ப இலகுவாக நன்மையை அடைவதற்கு ஒரு இலகுவான வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா,
அதில் நாம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இதற்குள்ள இன்னொரு நன்மையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்ல 1469 வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு சமயத்தில் தொழுது விட்டு மஸ்ஜித் நபவியில சில சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அவர்கள்ட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, என்னுடைய அருமை தோழர்களே, ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன பண்றாரு சொன்னா, புத்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தைக்கு செல்றார், அல்லது அக்கீக் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தைக்கு செல்றார். சந்தைக்கு போய் எந்த விதமான பாவமான காரியங்களும் ஈடுபடாமல் உறவை துண்டிக்காமல் இருந்து திரும்பி வரும்போது பெரிய திமில்களை உடைய 2 ஒட்டகங்களோடு அவர் திரும்ப வர்றாருன்னு சொன்னா, அதில் உங்களில் யாராவது நீங்க விரும்புவீங்களா என்று கேட்கும்போது அந்த சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் யாராவது விரும்பாம இருப்போமா? எந்த விதமான கஷ்டமும் படாம அவர் சந்தைக்கு போறாரு. சந்தைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பெருத்த திமில்களுடைய ஒட்டகங்களோடு 2 ஒட்டகங்களோட வர்றாருன்னு சொன்னா, நாங்கள் எல்லாருமே அதை நாங்கள் விரும்பத்தானே செய்வோம் என்ற பதிலை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்படி என்றால் ஒரு மனிதர் காலையிலே எழுந்து பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு வந்து பள்ளிவாசலிலே அவர் அமர்ந்திருந்து திருமறை குர்ஆனை எடுத்து 2 வசனங்களை ஓதுவார் என்று சொன்னார். 2 வசனங்கள் எடுத்து ஓதுறாருன்னு சொன்னா, இந்த 2 பெருத்த திமில்களை ஒட்டகங்களை பெறுவதை விட அது அவர்களுக்கு சிறந்தது. 3 வசனம் என்பது 3 ஒட்டகங்களை விட சிறந்தது. 4 வசனம் என்பது 4 ஒட்டகங்களை விட சிறந்தது. இப்படி அவர் எத்தனை வசனங்களை ஓதுவாரோ அத்தனை ஒட்டகங்களை பெறுவதை விட அது அவருக்கு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தோடு சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நமக்கான உதாரணமா நிறைய நாம் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை நாடி நாம ஓடக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொருத்தருக்கும் விருப்பமானது நிறைய விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு விலை உயர்ந்த வாகனங்கள் விரும்பக்கூடியதாக இருக்கும், சில பேருக்கு விலை உயர்ந்த கட்டடங்களை கட்ட வேண்டும் என்பது அந்த நிறைய ஒவ்வொருத்தருக்கும் விருப்பமானது இருக்குமா இல்லையா? இப்ப நமக்கு எது ரொம்ப விருப்பமானதோ அதை நாம நினைச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். அப்படிப்பட்ட விருப்பமானதை வசதியை பெறுவதை காட்டிலும் ஒருத்தர் காலையில பள்ளிவாசலுக்கு போய் 2 வசனங்கள் எடுத்து ஓதுறாருன்னு சொன்னா அது இந்த செல்வங்களை எல்லாம் பெறுவதை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படிப்பட்ட நன்மையான காரியத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா நாம என்றைக்கே அதில் கவனம் செலுத்துறோமா? காலையில எழுந்து பள்ளிவாசலுக்கு தொழுக போகணும், தொழுது முடித்த விட்டு நமக்கு ஏராளமான வேலையில் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு டைட் ஷெடியூல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தொழுது முடிச்சுட்டு சலாம் வாங்கின உடனே நாம எழுந்து ஓடுறதுல குறியா இருக்கிறோமா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நன்மையான ஒரு காரியம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம், அதிகபட்சம் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி நாம் ஒரு 10 வசனங்களை ஓதணும் அப்படின்னு சொன்னா 10 ஒட்டகங்களை பெறுவதை விட சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. சொன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இதை நம்ம தொடர்ச்சியா செஞ்சோன்னு சொன்னா எவ்வளவு நன்மையில நம்ம சம்பாதிக்க முடியும். அப்ப நாம் அதுல ரொம்ப நாம கவனமா இருக்கு என்பதை நாம இந்த நேரத்தை சொல்லிக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு செய்தியில பார்த்தோம் அப்படின்னா, முஸ்லீம்ல 1462 வரக்கூடிய செய்தி. ஒரு மனிதர் திருமறை குர்ஆனை ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு திக்கி திணறி ஓடுறான்னு வைங்கள, அப்படி ஓதுனாலும் கூட அவருக்கு 2 மடங்கு நன்மைகள் உண்டு. இன்னொரு மனிதர் இருக்கிறார், எந்த விதமான சிரமமும் இல்லாம அழகான முறையில் அந்த குர்ஆனை மனனம் செய்து மனனமிட்டு அவர் ஓதுறார் அப்படின்னு சொன்னா அதற்குரிய நன்மை என்பது அவர் கடமை தவறாத கண்ணியமிக்க அடியார்களா இருக்கக்கூடிய வானவர்களோடு நாளை மறுமையில் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்! இன்றைக்கு இந்த உலகத்துல நாம பார்க்கிறோம், சில அந்தஸ்துல உயர்ந்த மக்கள் இருப்பாங்க, அவங்களோட பக்கத்துல இருக்கிறது நம்ம ரொம்ப ஒரு பெருமையா நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் எந்த விதமான ஒரு பாவமான காரியங்களும் செய்யாத கண்ணியம் பொருந்திய கடமை தவறாத வானவர்களோடு நாளை மறுமையில் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்க ரொம்ப சிரமம்லாம் பட வேண்டாம். திருமறை குர்ஆனை அழகான முறையில் எடுத்து ஒரு மனனம் இட்டு ஓதுவார் அப்படின்னு சொன்னா அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன? இன்றைக்கு நாம தொழுகையில ஓதக்கூடிய வசனங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரும்பாலான மக்கள் சின்ன வயசுல நம்ம அந்த 3 வசனம் 4 அத்தியாயம் தான். இந்த 4 அத்தியாயம் 5 அத்தியாயங்கள் அதிகபட்சம் ஒரு 10 அத்தியாயம் சின்ன சின்ன சூறாவா நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வைத்தே இன்றைக்கு காலம் பூரா நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி அவனுடைய திருமறை குர்ஆனுடைய வசனத்தை நாம மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எழுத்த ஓதுறதுக்குள்ள நன்மையை நாம் அடைய முடியும். மனனம் செய்தோம்னு சொன்னா நாளை மறுமையில நம்ம கண்ணியமிக்க வானவங்களோடு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போட்டி போடணுமா இல்லையா?
அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நாம் அடைவதற்காக வேண்டி நாம் ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்கணுமா இல்லையா? அதையெல்லாம் செய்வதை விட்டு ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, இது போன்ற இலகுவான நன்மைகளை அடையக்கூடிய காரியங்கள்ல, ரொம்ப சிரமம் இல்லாமல் நன்மையை அடையக்கூடிய வழிவகைகள்ல நாம் அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒரு குர்ஆனோடு ஒருத்தர், ஒரு முஸ்லிம் அடியார் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்றாருன்னு சொன்னா, இந்த இறைமறையினுடைய வசனங்கள் அவரிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொன்னா, அவருடைய இறை நம்பிக்கை ஈமானை வலுப்படுத்தும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். ஈமானாக இருந்தாலும் சரி, இறைச்சமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாம் உலகத்தில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் இந்த இறை நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கு. அந்த இறை நம்பிக்கை வலுவாக இருந்தால்தான் நாளை மறுமையில் நாம இலகுவாக சோனத்தை அடைய முடியும். பலமான இறை நம்பிக்கையாளர் என்பது பலம் குறைந்த, பலமில்லாத இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவர் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அவனுடைய இறைமறை வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது அந்த வசனங்கள் அவர்களுடைய இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். வேற எதுவுமே இல்லை. இறை நம்பிக்கை வளப்பட வேண்டும், இறை நம்பிக்கை ஒரு அடியானுக்கு பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப சிரமப்பட வேண்டாம். இறைமறை வசனங்களோட, திருக்குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்தி அந்த வசனங்களை நாம ஓதி வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி, இந்த இறைமறையினுடைய வசனங்கள் உங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதை தாண்டி மறுமையிலே ஒரு மனிதன் இலகுவாக வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனோடு தொடர்பு என்பது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானதா இருக்கு. இலகுவாக புரிய வேண்டும் என்று சொன்னால், எல்லாரும் இன்றைக்கு மரணம் அடையத்தான் போறோம். மரணம் அடைந்த பிறகு நாம் அடக்கம் செய்யப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவரிடத்திலே வானவர்கள் இறங்கி 3 கேள்விகளை கேட்பார்கள். மன் ரப்புக்கு, உன்னுடைய இறைவன் யார்? என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று பதில் சொல்ல வேண்டும். உன்னுடைய மார்க்கம் எது? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து காட்டி இவர் யார் என்று கேட்கப்படும். அந்த நேரத்தில் அவர் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பதிலை சொல்ல வேண்டும். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வி கேட்கப்படும். அப்ப அந்த அடியார் சொல்லுவாராம், ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, அந்த அடியார் சொல்லுவாராம், எங்களுக்கு இவரை பற்றி திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருந்தது, நாங்கள் அதை ஓதக்கூடியவர்களாக இருந்தோம், அதை எடுத்து படித்து விளங்கக்கூடியவர்களாக நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இருந்தோம் என்று பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் அந்த பதிலை சொல்ல வேண்டுமானால் திருமறை குர்ஆனை நாம் அதிகமாக எடுத்து ஓதினால் மட்டும்தான் அந்த பதிலை சொல்ல முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தூதரிலுடைய இந்த பொன்மொழியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படி சொன்னா, முஸ்லிமில் 1470 வரக்கூடிய செய்தி, இந்த திருமறை குர்ஆன் என்பது மறுமையிலே ஒரு மனிதனுக்கு பரிந்துரை செய்யும். எந்த விதமான பரிந்துரையும் அல்லாஹ் இடத்தில் ஈடுபடவே செய்யார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் இந்த திருமறை குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதி வருகின்றாரோ இது நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். 2 மலர்களாக இருக்கக்கூடிய ஆல இம்ரான், அல் பக்ரா, ஆல இம்ரான், இந்த 2 அத்தியாயங்களை யார் ஓதி வருகின்றாரோ அது நாளை மறுமையிலே அணிவகுக்கக்கூடிய பறவை கூட்டங்களாகவோ அதை நிழல் தரக்கூடிய மேகங்களாகவோ வந்து அந்த அடியாருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும், வாதாடும் என்ற செய்தி சொல்லி காட்டுகின்றார். யார் இந்த அல் பக்ரா அத்தியாயத்தை கைவிடாமல் பற்றி பிடிக்கின்றாரோ அது அவருக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யார் இதை கைவிடுகின்றாரோ அவர் நாசமடைவார் என்ற செய்தியை நம்ம பார்க்கணும். இப்படி ஏராளமான நன்மைகள், ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் அந்த இறைமறை வேதத்தை விட்டு நாம் விலகி இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் தினமும் அதை எடுத்து ஓதக்கூடியவர்களாக, அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து விளங்கி படிக்கக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை இன்றைக்கு ஓத தெரியாமல் நிறைய முஸ்லிம்கள் நம்முடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால், குர்ஆனை நம்ம கையில் கொடுத்தோம் அப்படி சொன்னால் எங்களுக்கு ஓத தெரியாது. சின்ன வயசில் அதற்காக நம்ம மக்தப் மதரசாலாம் அனுப்பியிருப்பாங்க. இருந்தாலும் கூட அந்த காலங்கள் எல்லாம் வீணடித்து விட்டு
இவ்வளவு வயசான பிறகு எப்படி என்னால் வந்து ஓத முடியும் என்று நமக்கு நாமே ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொண்டு நாம நம்முடைய வாழ்க்கையை நம்ம கழித்தோம் அப்படின்னு சொன்னால் மறுமையில் மிகப்பெரிய ஒரு கை சேதம் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த ஒரு வயசாக இருந்தாலும் சரி, இலகுவாக ஓதக்கூடிய அளவிற்கு, இலகுவாக படித்து விளங்கக்கூடிய அளவிற்கு தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனை ஆக்கி வச்சிருக்கிறான். இப்ப நாம நேரம் ஒதுக்கி அதற்காக முயற்சி செஞ்சோம் என்று சொன்னால் எந்த மனிதனுடைய உள்ளமாக இருந்தாலும் அல்லாஹ் மார்க்கத்திற்காக விரிவுபடுத்தி தான் வச்சிருக்கிறான். பூட்டிலாம் வைக்கல. அப்ப அந்த திறந்த உள்ளத்தோடு நாம் முயற்சி செஞ்சோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஓத முடியும். இது ஒரு விஷயம். நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் ரொம்ப இந்த திருமறை குர்ஆன், இந்த மார்க்க கல்வி விஷயத்தை ரொம்ப அதிகமாக நம்ம ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கும். இன்றைக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் திறந்து நாம பிள்ளைகளை வந்து அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறதா இந்த ஸ்கூல்ல சேர்க்கிறதா என்று மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடக்குதா இல்லையா? நம்ம சமூகத்துக்கு கல்வி அவசியம், நம்மளை மாதிரி நம்முடைய வளரக்கூடிய தலைமுறை வந்துவிடக்கூடாது என்று சொல்லி பல லட்சங்களை கொண்டு போய் நாம கொட்டி நாம அந்த பிள்ளைகளுக்கு நாம கல்வியை நாம கொடுக்கிறோம். தேவைதான், மாற்று கருத்து இல்லை. இந்த கல்வியை விட மார்க்க கல்வி அவர்களுக்கு முக்கியமானதா இல்லையா? பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கு, அதற்காக ஃபீஸ் கட்டுவதற்கு, அவன் போனானா படிச்சானா என்பதை அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய சமூகம் இன்றைக்கு. மார்க்க கல்வியை கத்துக்கிறதுக்கு மதரசாவுக்கு போனானா என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள் போனாளா, மக்த மதரசா இருக்கக்கூடிய நிலையில அதுல சேர்த்து என்ன வசனங்களை ஓதிட்டு வர்றா, என்ன மார்க்க விஷயங்களை கத்துக்கொள்றா என்பதை அதிகமாக கவனம் செலுத்தணுமா இல்லையா? தகப்பனும் அதிகமாக கவனம் செலுத்தணும். அதை விட கூடுதலாக தாய்மார்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும். அப்ப இந்த உலக கல்வி இன்றைக்கு நமக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவசியம் என்பது மாற்று கருத்து இல்லை. மார்க்க கல்வி, திருமறை குர்ஆனுடைய அந்த கல்வி என்பது, அந்த இல்மு என்பது மறுமையினுடைய வெற்றிக்கு அவசியமா இருக்கின்ற காரணத்தினால மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு, அதன்படி தன்னுடைய பிள்ளைகள் தாமும் தன்னுடைய பிள்ளைகளும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதை விட்டு ஷைத்தான் நம்மளை இந்த உலகத்தை நோக்கி, பொருளாதாரத்தை நோக்கி ஓட்டி செல்லக்கூடியவனா இருக்கிறான். அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு திருமறை குர்ஆனோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும் என்ற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.